అతి శ్రేష్టమైన నామాన్ని బట్టి ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இந்த நேரத்தில் தெய்வ செய்தி சில வார்த்தைகள் நாம் தியானிப்போம். வேதத்தில் எரேமியா என்ற ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவர் நிறைய மக்களுக்கு சில காரியங்கள் அவர் கற்று கொடுத்திருக்கிறாரு. தேவனை குறித்து, ஆண்டவராக கர்த்தரை குறித்து எப்படியாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் என்பது நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் சில காரியங்கள் நம் தியானிப்போம். வேதத்தில் 6வது அதிகாரம், எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். 6வது அதிகாரம் இளைப்பாறுதல் கிடைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். வேதத்தில் எழுதினபடி ஒரு கூட்ட ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எரேமியா போய் சொல்றாரு, நீங்க அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும்னா நல்ல வழி எதுவோ அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நல்ல வழி எதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளுங்க. அங்க என்ன போட்டிருக்குமா? விசிராந்தி, இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப நிறைய பேர் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், வீடு இருந்தாலும், வசதிகள் இருந்தாலும், இளைப்பாறுதல் மட்டும் நிறைய பேருக்கு இருக்காது. நம்மளுக்கு அனைவருக்கு தெரியும், அம்பானி பையனை கல்யாணம் பண்ணாரு. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் அவருக்கு நிம்மதி இல்லை. கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அவர் என்னென்ன செய்யலாம், ஆனால் ஒரு குறையும் இருக்காங்க. அதனால அவருக்கு நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் கிடையாது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த இளைப்பாறுதல் என்பது அவருக்கு இல்லை. ஆனால் வேதத்தில் எரேமியா சொல்றாரு, நீங்க இளைப்பாறுதல் நீங்க பெறணும்னா முதலாக நன்மையான வழி எதுவோ அதை நீங்க அறிந்து கொண்டு அந்த வழியில நில்லுங்க. த ஸ்டாண்டர்டு. அப்போ ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இல்லாத பொழுது, ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா நம்ம இல்லாத பொழுது தான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ள ஒரு லைஃப் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இளைப்பாறுதல் பெறணும்னா முதலாக நம்ம கர்த்தரிடத்துல கரெக்டா நிக்கிறது கற்றுக்கொள்ளணும். நம்ம தேவன் இடத்துல கரெக்டா நிக்கிறது கற்றுக்கொள்ளணும். நம்ம எப்படி தேவன் சபைக்கு போறோமோ, தேவனை எப்படி நம்ம பின்தொடர்கிறோமோ, நம்ம எதைக்காக தேவனை நாடுகிறோமோ அதை அறிந்து அவர் சமூகத்தில் நம்ம முதலாக நிற்பது கற்றுக்கொள்ளணும். அங்க நிக்காம, ஐயோ எனக்கு விளைப்பாறுதல் இல்லையே, நிம்மதி இல்லையே வாழ்க்கையில, ஐயோ நான் சுகமா வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போயினே இருப்போம். ஆனா நிலைத்திருந்து நன்மையான வழி எதுவோ அதை அறிந்து அதுல நிலைத்திருங்க. அப்போ அதுல நம்ம நிக்கணும். தேவன் இடத்துல நம்ம போறோம்னா அது நம்ம அந்த இடத்துல நிற்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். அப்போ ஒரு மனுஷன் அந்த இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளணும்னா முதலாக தேவன் இடத்துல நிற்கிறது கற்றுக்கொள்ளணும். நன்மையான பாதையில நிற்கிறது கற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம யோசிக்கணும். இப்போ நிறைய பேர் தேவன் இடத்துல நிற்பது ரொம்ப கடினமானது. ஒரு வாட்டி ஒரு பணக்காரன் வந்தான், ரொம்ப செல்வந்தம். அவன் நேரம் ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போகணுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, வேதத்தில் போட்டிருக்குல்ல, உன் தாய் தகப்பனை நேசி, பிறருக்கு நன்மை செய், இதெல்லாம் போட்டிருக்குல்ல, திருடாத, கொலை செய்யாத,
விபச்சாரம் பண்ணாத, இதெல்லாம் போட்டிருக்குல்ல, இதை நீ கடைப்பிடிச்சாலே நீ பரலோகத்துக்குள்ள வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நெக்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் கடைப்பிடிக்கிறேன், இதெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன். அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பத்தி யோசனை பண்ணி ஒரு வார்த்தை சொன்னார், மகனே உனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகள் எல்லாம் விட்டுட்டு என்னை நீ பின்தொடரு, அதை வேலைகளுக்கு விட்டுட்டு என்னை நீ பின்தொடரு அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு அவர் நிக்கல. தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் நிக்காம உடனே என்ன பண்ணார் தெரியுமா, உள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அவரு கிளம்பிட்டாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் தேவனிடத்துல நின்னாதான் அவனுக்கு இளைப்பாறுதல் என்பது கிடைக்கும். அப்போ தேவன் சமூகத்துல நம்ம நிலைத்திருக்கணும், தேவனிடத்துல நிலைத்திருக்கணும். தேவனிடத்துல நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவர் நம்மளுக்கு இளைப்பாறுதலை தருவார் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் எரேமியா சொல்றாரு, முதலாக நீங்க ஏன் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்க, ஏன் பிரச்சனையோட வாழ்றீங்க, ஏன் பலவிதமான அந்த அப்படிப்பட்ட கொடூரமான வாழ்க்கைகள் எதுக்கு உங்களுக்கு? நீங்க முதலாக கர்த்தரிடத்துல நிக்கிறது கற்றுக்கொள்ளுங்க, நன்மையான பாதையில நிக்கிறது கற்றுக்கொள்ளுங்க. அப்புறமா கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசிக்கணும், அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துனே இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துனே இருந்ததுன்னா அவனுக்கு இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும்? ஒன்று போனா ஒன்று முடிஞ்சா ஒன்று. அப்போ பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையா முடிஞ்சதுன்னா அவன் வாழ்கிற வாழ்க்கை முழுதும் அவன் இளைப்பாறுதல் இல்லாம வாழ்ந்துருவான். அப்போ வேதத்துல போட்டிருக்கு, முதலாக நீ நன்மையான பாதை தெரிந்து கொண்டு அதை அறிந்து நீ அந்த இடத்துல நில்லு. முதலாக நின்ன அப்புறமா கர்த்தர் உனக்கு அந்த இளைப்பாறுதல் கொடுப்பார். அப்ப பாருங்க தேவன் பிள்ளைகளே, அந்த இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளணும்னா நம் தேவன் இடத்துல நிலைத்து ஜபத்தோட காணப்படணும், நம்ம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்படணும், தேவன் சமூகத்துல அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதல் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் குடிக்கிறாங்க, நிறைய போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாங்க, பலவிதமான சினிமா, பலவிதமான கெட்ட பழக்கங்கள், பலவிதமான காரியங்கள் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அதனால நிறைய பழக்கங்களுக்கு, நிறைய விஷயத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா துணிஞ்சு போறாங்க. அந்த இளைப்பாறுதல் எங்கே வரன்றது தெரியாம, யாரு கொடுப்பாங்கன்றது தெரியாம, யார் மூலியமா அதை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் என்பது தெரியாம நிறைய மக்கள் அந்த இளைப்பாறுதலுக்காக பலவிதமான தீமையானதெல்லாம் கற்றுக்கொண்டு வாழ்க்கை வீணாக்குறவர்களும் உண்டு, வாழ்க்கைகளை வீணாக்குறவர்களும் உண்டு. ஆனா தேவன் சொல்றாரு, முதலாக நன்மையான பாதை எது என்று நீ அறிந்து அந்த பாதையில முதலாக நீ நில்லு. தெலுங்குல அப்படிதான் போட்டிருக்கு, మొదటగా నువ్వు నిలబడు, ఆ తర్వాత నేను నీకు నెమ్మది కలుగు చేసేదను, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், முதலாக நீ நில்லு. அப்போ நிற்பது தான் ரொம்ப கடினமானது. தேவன் பிள்ளைகளே, தேவனிடத்துல நிற்பது தான் ரொம்ப கடினமானது. ஏன்னா தேவனிடத்துல நம்ம நிற்கும் பொழுது பிசாசு நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குவான். தேவனிடத்துல இருந்து நம்மளை தொழுவா செய்து விட்டுருவான், தூரமா நம்மளை பண்ணிடுவான், ஜபத்துக்கு தூரம் பண்ணிடுவான், சபைகளுக்கு தூரமா பண்ணிடுவான், ஆவிக்குரியான வாழ்க்கைக்கு தூரமா பண்ணிடுவான். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கு நம்மளை அப்படியே பின்வாங்கி கொண்டு போயிடுவான். ஆனா வேதம் சொல்லுது, முதலாக நீ நின்னா உனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை நான் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். எப்படி என்று கர்த்தர் எரேமியா மூலமாக
அந்த மக்களுக்கு சொல்கிறார். தேவன் பிள்ளைகளே, நம்ம நிற்கும் பொழுதுதான் தேவன் அவர் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஓகே, நிறைய பேர் நான் பார்த்தேன். ஒரு பையன் கேட்டேன், தம்பி என்னப்பா அதுக்கு முன்னாடி நல்லா சபைக்கு போயின்னு இருந்தேன், நல்லா வேதம் வாசிப்பேன், நல்லா பாடுவேன், நீ எஸ்பி போல பாடினே இருந்த, நீ நல்லா அருமையாக இருந்தியப்பா, இப்போ என்னாச்சுன்னா அண்ணே அந்த அதில் வந்து நிற்க முடியாதுண்ணே, அதில் ரொம்ப கடினமான வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த காரியங்களும் நான் என்ஜாய் பண்ண முடியல, எந்த விஷயத்தில் கூட நான் வந்து ஜாலியாக காணப்படலைண்ணே, அதில் நிற்பது ரொம்ப கடினமாண்ணே. ஏதோ சர்ச்சுக்கு போகிறோமா, சும்மா ஒரு சிலுவை போட்டோமா வந்தோமா, ஒரு காணிக்க போட்டோமா வந்தோமா, அந்த வாழ்க்கை நல்லா இருக்குண்ணே. இது வந்து சபையில் போயிட்டு நம்ம உட்காந்து பாடி கொண்டு ஜெபித்து அவங்க கூட ஊழியம் செய்து அவங்க கூட சுற்றுறது, ஏங்க இதெல்லாம் கடினம். பாஸ்டர் சொல்கிற அந்த போதனை கேட்டால் நான் வந்து வாழ்க்கையில் ஜாலியே இல்லாமல் என்ஜாய் இல்லாமல் போயிடுதுண்ணே. அதனால தான் நிற்பது ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால நான் சபையை விட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் நிற்பது தான் முக்கியமான ஒரு காரணம். நம்ம அவர் இடத்துல நிலைத்திருக்கணும். அப்போதான் கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் நிலைத்திருந்தார்ல, கர்த்தர் கூப்பிட்ட உடனே அந்த கூப்பிட்ட அந்த வாக்குக்கு கீழ்பட்டு அவர் எத்தனையோ வருடங்கள் கர்த்தரை பின்தொடர்ந்தார். நிறைய சோதனை வந்தது, நிறைய போராட்டம் வந்தது, நிறைய பாடுகள் வந்தது. ஏன்? தன் மனைவியும் கூட்டின்னு போயிட்டாரு. ஒரு ராஜா தன் மனைவி கூட்டின்னு போயிட்டார். ஏன்னா அவர் மனைவி என்று சொன்னார்னா அவர் கொன்னுடுவாங்க. யார? ஆபிரகாம் கொன்னுடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண், ஒரு நீக்ரோ மனிதனுக்கு தேவை. அதனால என்னானாலும் செய்வான். அதுக்காக தான் அவர் போய் பேசினான். ஆனா அந்த இரவு கர்த்தர் அந்த ராஜாவை தொட்டான். தொட்டும் பொழுது, உடனே தொடும் பொழுது தேவன் அந்த காரியங்களை செய்தார். அப்போ வாழ்க்கையில பாடுகள் வந்துனே இருக்கும். ஆனா நிலைத்திருந்தார். யாரு? ஆபிரகாம். குழந்தை இல்லை. ஆண்டவரே, நீங்க வாக்கு தத்தம் பண்ணீங்க, வானத்த நட்சத்திரை போல உங்க சந்தானத்தை நான் உருவாக்குவேன் என்று சொன்னீங்க. கடல்ல இருக்கிற மணல் போல வந்து உங்க ஜெனரேஷன் நான் உருவாக்குவேன் என்று சொன்னீங்க நீங்க. ஆனா வாக்கு கொடுத்தவர், நீ எனக்கு 100 வயது முடியது, ஆனாலும் அந்த காரியங்கள் நடைபெறலையே அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகாம, எந்த விதமான அருவருப்பு இல்லாம கர்த்தர் மேல நம்பிக்கையோட நிலைத்திருந்தாரு. ஒரு அருமையான வாக்குத்தத்த பிள்ளை ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம நிற்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் எரேமியா சொல்றாரு, நன்மையான பாதை எது அறிந்தீர்களோ அது அறிந்து அதுல நில்லுங்க. நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? இளைப்பாறுதலை கொடுப்பார். அப்போ இளைப்பாறுதல் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டோம்னா அதை போல ஒரு சந்தோஷம் இன்னொன்னு கிடையாது. நான் சொல்ல, என்னால முடியாது. நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் வசதிகள் இல்லாவிட்டாலும் என்னங்க, நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகாவிட்டாலும் கர்த்தர் இந்த இளைப்பாறுதல் கொடுத்தாருன்னா ஒரு வேளை சாப்பிட்டாலும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கை வந்து கடந்து போயிடும். அருமையா இருக்கும். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாரு. அந்த இளைப்பாறுதலை வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கை முழுதும் நம்ம அருமையாக வாழ்ற அந்த காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அப்ப நிலைத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த காரியங்கள் செய்கிறார். இரண்டாவது, அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இரண்டாவது அந்த வசனத்தை நீங்க படித்தீங்கல்ல, அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 17வது வசனம். ஓகே, 18 கூட படிச்சிருங்க. ஓகே, 17வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா வேதத்துல போட்டிருக்கு. 17வது வசனத்துல அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீங்க படிங்க. அது இன்னொரு வாட்டி படிங்க. ஓகே, டன்.
இங்க வேதத்துல போட்ட மாதிரி உங்களுக்கு நான் யாரை வைத்திருக்கிறேன்? காவலர்களை நான் வைத்திருக்கிறேன். அப்புறம் வெக்கால போரத்வனி வினபடு சொன்னது ஆலக்கின் சண்டி. ஓகே, இங்க கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இருக்கிறார். அப்புறம் அப்போ சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சத்தத்தை நம்ம கேட்கணும். தேவனோட சத்தத்தை நம்ம கேட்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். ஆனா வேதத்தில் எழுதிருக்கு, முதலாக நம்ம தேவனோட சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்படணும். அப்போ நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவன் நம்மளுக்கு அருளை செய்வார். அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். எங்க நிறைய பேர் கேட்பது கிடையாது. கேட்காம போறதுனால்தான் நிறைய பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கிறோம் இல்ல. நிறைய காரியங்கள் நம்ம சொல்லுவோம், டே எங்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கடான்னா அதுல ரொம்ப ஜாகிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு ஆபத் அப்படின் போது அது போர்டு போட்டிருக்கோம். நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு. அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். அந்த ஞானம் போல நம்ம நடந்து கொள்ளணும். அது நடந்து கொள்வது தான் கர்த்தருக்கு ரொம்ப தேவையான காரியம். அப்போ தேவன் நமக்காக காவலர்களை வைத்திருக்கிறார். ஆமா, நம்மளை ரட்சிப்பதற்காக. வேதத்துல சங்கீதத்துல போட்டிருக்கல, உன்னை காக்கிறதுக்கும் தேவதூதர்கள் உமக்கு உண்டுன்னு வேதத்துல போட்டிருக்கல. నిన్ను కాపాడుటకు ఆయన దూతలు నీకు కావలి ఉండి నిన్ను రక్షించును. அப்ப பாருங்க, வேதத்துல போட்டபடி தேவன் நம்மளுக்கு காவலர்களை வைத்திருக்கிறார். நம்மளை சுத்தி தேவதூதர்கள் எப்பவுமே இருப்பாங்க. நம்மளை சுத்தி தேவதூதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாததெல்லாம். ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, நம்மளை சுகமாக வைப்பதற்காக, அவர் ரட்சிப்பை உருவாக்குறதுக்காக, நம்மளுக்கு வருகிற எல்லா காரியங்களிலிருந்து எல்லா விஷயத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவே தேவனை தேவ தூதர்களை காவலாக நம்மளுக்கு வைத்திருக்கிறார். எரேமியா அதான் சொல்றாரு, நீங்க எப்போ மடிஞ்சு போயிடுவீங்க சொல்லிட்டு, எப்போ உங்களுக்கு தீமை நடக்கும் சொல்லிட்டு, எப்போ உங்க வாழ்க்கை அணிஞ்சு போயிடும் சொல்லிட்டு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்க உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கடவுள் உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறாரு? காவலர்களை வைத்திருக்கிறார். அந்த காவலர்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுவார்கள். ஒரு வாட்டி ஒரு மிஷினரி காட்டுக்குள்ள ஊழியம் பண்றாரு. அவர் ஒவ்வொரு மாதம் வெளியில போயிட்டு பேங்க்ல போயிட்டு பணம், சில பொருட்கள், சில தேவையானதெல்லாம் கொண்டு வருவார். தேவையான உணவுப் பொருட்கள், தேவையான இந்த மெடிக்கலோட மெடிசன் இதெல்லாம் கொண்டு வருவார். ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன கிராமத்தில் அவர் ஊழியம் செய்கிறாரு. ஊழியம் செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா, அப்படி உள்ள காட்டுக்குள்ள போகும்போது பாதி வழி போன உடனே அவர் என்ன பண்ணுவார்னா தூங்கிடுவார். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கிறதுனால தூங்கிடுவார். ஒரு மரத்தண்டை எல்லாம் பொருட்கள் வச்சு தூங்கினார். ஆனா இந்த விஷயத்த நாட்டம் விட்ட கொள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆள்னு கொண்டுட்டு அவர் பணம், அவர் கொண்டு வர திங்ஸ் எல்லாமே திருடிட்டு போயின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவரை கொண்டுலாம் சொல்லிட்டு நேரம் அந்த மரத்தண்டை வந்தாங்க. வரும்போது 4 பேர் அவரை சுத்தி இருந்தாங்களாமா. எத்தனை பேரு? 4 பேர் சுத்தி இருந்தாங்களாமா. அதுவும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒயிட்டு வெள்ளை துணி போட்டுக்கின்னு 4 பேர் அங்க இருந்தாங்களாமா. அதனால அவங்க கிட்ட நெருங்காம கிளம்பிட்டாங்க. ஒரு நாள் ஒரு திருடன் என்ன பண்ணான்னா, எங்கவோ அடிபட்டு அவர் கிளினிக் வந்தாரு. யாரு? அந்த மிஷினரியோட கிளினிக் வந்தாரு. வந்த உடனே இவர் வைத்தியம் பண்றாரு. தம்பி வலிக்குதா அப்படின்னு விசாரிச்சு அந்த வைத்தியம் பண்ணிட்டு மெடிசன் எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அழுவுறாரு. யாரு? அந்த டாக்டரை பார்த்து இந்த திருடன் கொள்ளைக்காரன் அழுவுறான். என்னப்பா அழுவுற, ஏன் வலிக்குதான்னு கேட்டாரு. இல்ல நீங்க இவ்வளோ என்ன உயிரை காப்பாத்துனீங்க, எனக்கு இவ்வளவா நீங்க நன்மை செய்றீங்க, விசாரிக்கிறீங்க, என் மேல நீங்க அன்பு செலுத்துறீங்க. ஆனா நாங்க ஒரு நாள் உன்னை கொன்னுன்னும், நீ ஒவ்வொரு மாதம் பேங்க்கு